அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து இந்த பாடலில் இந்த கடைசி வரியை சொன்னால் போதுங்க, அனைத்துமே கிடைக்கும். இத செய்யாம மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க நினைத்தது 100% நிறைவேறுங்க. அது எந்த பாடல் வரி, அது எந்த வரிகளை நம்ம எப்படி எத்தனை முறை உச்சரிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்கலாங்க. அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்காக பாடிய கந்த அனுபூதி இருக்கு இல்லையா, அந்த பாடல்ல கடைசி வரிதாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க அதை பாடி எத்தனை முறை நீங்க சொல்லலாம், எப்படி வழிபாடு செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா முருகப்பெருமானை நினைத்து யாரு உள்ளன்போட வழிபாடு செய்யறாங்களோ நீங்க நினைத்தது நிறைவேறும். இப்ப நம்மளோட வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நான் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யறேன், ஆனா என்ன மட்டும் ஏன் முருகப்பெருமான் சோதிக்கிறார், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார், நான் அவரை மனதார தானே வழிபாடு செய்யறேன் அப்படின்னுட்டு கமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஆனா பாத்துக்கோங்க, முருகப்பெருமானை நம்ம நினைத்து வழிபாடு செய்யல நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா கண்டிப்பா நம்மளுடைய கர்ம வினைகள் குறையுது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா முருகப்பெருமான நம்ம வேண்டணும்னா அவர் ரொம்ப நம்மள சோதிப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னா கைவிடவே மாட்டாரு. ஏன்னா நம்மளுக்கு எந்த தேவைகள் எப்ப நடக்கணும், எப்ப அது நடந்தே தீரணுமோ அதை அந்த திருச்செந்தூர் முருகன் 100% நிறைவேற்றி கொடுத்துருவாரு. ஏன்னா அதுல 100% நம்பிக்கையோட நீங்க ஒவ்வொரு வழிபாடையும் உங்க வீட்டுல முருகப்பெருமானை நினைத்து செய்யுங்க. திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நம்ம செய்யும் பொழுது அதுல இரட்டிப்பு பலன் இருக்குங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகருடைய தலம் நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, குரு தலம். ஏன்னா முருகப்பெருமானே அங்க தட்சிணாமூர்த்தியா அவதாரமா இருக்கிறாரு அப்படின்றது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சூரசம்ஹாரம் நம்ம நடக்குது இல்லையா, வருடம் வருடம் அந்த சஷ்டி காலத்துல சூரசம்ஹாரம் நடக்கும். அப்ப அந்த சூரசம்ஹாரம் நடக்கையில முருகப்பெருமானுக்கு உதவியா இருந்தது தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்திக்கு முருகப்பெருமான் சொன்னாரு, அந்த போர் நடந்ததுக்கு அப்புறம், நீ என்னுடைய கோயில்ல எனக்கு நிகரா நீயும் அருள் பாலிப்ப அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான நம்ம திருச்செந்தூர்ல வழிபாடு செய்யல இரட்டிப்பு பலன் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க. ஒரே ஒரு முறை அங்க போயிட்டு நீங்க உங்களால, ஏன்னா இப்ப தீராத கஷ்டம் தீராத துன்பங்கள், நம்ம என்னடா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு எதுவுமே தெரியாம நீங்க குழம்பி போய் இருந்தீங்கன்னா நேரா திருச்செந்தூர் போங்க, நாளைக்கிணறுல நீராடுங்க, கடல்ல நீராடுங்க, நீராடிட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்யுங்க. கட்டாயமா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்குங்க. ஏன்னா பல பக்தர்கள் வாழ்க்கையில பல அற்புதங்களை திருச்செந்தூர் முருகர் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா நானும் உங்களை போல சாதாரண மனிதர்கள் தான். ஆனா முருகப்பெருமான நினைத்து பேசுற வாய்ப்பை எனக்கு அந்த முருகப்பெருமான் கொடுத்திருக்கிறார். அதனால நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோம். நீங்க அந்த வழிபாட நம்பிக்கையோட செய்யுங்க. செய்து முருகப்பெருமானோட அருளை நீங்க பெறுங்க. சரிங்க, நம்ம சொன்னோம் இல்லையா, கந்த அனுபூதி இருக்கு இல்லையா, அதுல கடைசி வரி அப்படின்னு சொன்னோம். நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இல்ல இப்ப நான் அந்த வரிகளை நான் சொல்றேன். ஏன்னா எந்த பூஜை செய்யும் பொழுதும் தீபம் ஏத்தி நீங்க இந்த ஒரு வரியை சொன்னீங்கன்னா அனைத்திற்கும் சமம். நான் எப்பொழுதுமே மந்திரங்கள் உச்சரிச்சு நம்ம வழிபாடு செய்வோம். ஆனா இந்த ஒரு வரிங்க முருகப்பெருமானையே நம்ம கிட்ட கூட்டிட்டு நம்மளுக்கு அருள் கொடுக்க வைக்கிற மாதிரி ஒரு வரி இந்த வரி. ஏன்னா ரொம்ப சுலபமான வரிகள் தான். அந்த வரி நான் இப்ப சொல்றேங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஏன்னா முருகப்பெருமான நம்ம குருவா நினைத்து அவரை வர சொல்றோம். வர சொல்லி அவருடைய அருளை நம்மளுக்கு தரணும் குகனே அப்படின்னு கேட்கிறோம். அதனால இந்த வரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு வரியை நீங்க தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு கட்டாயம் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே இந்த வரியை சொல்லி வேண்டுங்க. கட்டாயமா அது நடந்தே தீரும். நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து நீங்க இந்த வரியை சொல்லுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.